ஈரானின் உச்ச தலைவர் காமெனி படுகொலை. 40 நாள் தூக்கம் அனுஷ்டிப்பு. காமெனியை கொன்ற அமெரிக்காவுக்கு மரண அடி கொடுப்போம் என்கிறது ஈரான். ஈரானால் ஏவப்பட்ட ஏவுகணைகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இஸ்ரேலிய ராணுவம் தெரிவிப்பு. மனித உரிமை மீறல்கள் குறித்து முறையான விசாரணை நடக்கும். நீதி அமைச்சர் ஹர்ஷன உறுதி. இழுவை படகுகளுக்கு ஒருபோதும் இடமில்லை. தமிழக மீனவர் பிரதிநிதிகளிடம் அமைச்சர் சந்திரசேகர் திட்டவட்டம். ஈஸ்டர் தாக்குதலுக்கு நீதி கோரி அன்று வீதியில் இறங்கிய பேராயர் இன்று அங்கே. மொட்டு கட்சி பகிரங்க விமர்சனம். வணக்கம், இது ஈரோ தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் ஜெனிஃபர் ஹசன். தொடர்வன விரிவான செய்திகள். பிரதான அனுசரணை வழங்குவோர் நண்டிஸ் ரெஸ்டாரண்ட் அண்ட் கேட்டரிங் சர்வீஸ். மத்திய கிழக்கையே அதிர வைக்கும் ஒரு பாரிய இராணுவ திருப்பமாக ஈரானின் உச்ச அதிகார தலைவரான அயதுல்லா அலி காமினி கொல்லப்பட்டார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் இணைந்து நடாத்திய அதிபயங்கர வான்வழி தாக்குதலில் தெஹ்ரானின் இதய பகுதியில் இருந்து அவரது பாதுகாப்பான வளாகம் தரைமட்டமாக்கப்பட்டுள்ளது. இந்த செய்தியை ஈரானின் உத்தியோகபூர்வ அரச ஊடகமான IRNA உறுதிப்படுத்தியுள்ளதுடன் உலக வல்லரசு நாடுகள் அனைத்தும் பெரும் அதிர்ச்சியில் உறைந்துள்ளன. ஈரான் அணு ஆயுத தயாரிப்பில் ஈடுபட்டுள்ளது என குற்றஞ்சாட்டி நேற்று முன்தினம் நள்ளிரவு முதல் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் போர் விமானங்கள் இராணுவ குழு ஊடுருவி தாக்குதலை தொடங்கின. இந்த வான்வழி தாக்குதலில் காமினி மாத்திரமின்றி அவரது மகள், மருமகன், பேரன் மற்றும் ஈரானின் 30க்கும் மேற்பட்ட உயர்மட்ட இராணுவ தளபதிகள் உடல் சிதறி பலியாகியுள்ளனர். காமினியின் மறைவை தொடர்ந்து ஈரானில் 7 நாட்கள் பொது விடுமுறையும் 40 நாட்கள் தூக்கமும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தெஹ்ரானின் எங்கெலாப் சதுக்கத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு கதறி அழுது வருகின்றனர். அதேவேளை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிராக பல நாடுகளில் உள்ள ஈரான் ஆதரவாளர்கள் வீதியில் இறங்கி போராடி வருகின்றனர். காமினிக்கு அடுத்தபடியாக ஈரானை வழிநடத்த போவது யார் என்ற மர்மம் நீடிக்கிறது. காமினியின் மகன் மொஜ்தபா அதிகாரத்தை கைப்பற்ற வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. தற்போது நிலைமையை சமாளிக்க அதிபர் மசூத் பொஷ்கியான் தலைமையில் அவசர குழு அமைக்கப்பட்டுள்ளது. காமினியை கொன்ற அமெரிக்காவுக்கு மரண அடி கொடுப்போம் என்று ஈரானின் உச்ச தலைவர் அலி இன்று ஈரான் சபாநாயகர் முகமது பாகிர் கலிபாப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அத்துடன் அமெரிக்க மற்றும் இஸ்ரேல் தலைவர்களை மோசமான குற்றவாளிகள் என்று அழைத்த ஈரான் சபாநாயகர் இஸ்லாமிய குடியரசு மீதான தொடர்ச்சியான தாக்குதல்களுக்கு பேரழிவு தரும் அடிகளை எதிர்கொள்ள நேரிடும் எனவும் சுட்டிக்காட்டினார். தொலைக்காட்சி ஒன்றுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இந்த விடயங்களை குறிப்பிட்டார். இது தொடர்பாக மேலும் கூறுகையில், அமெரிக்காவும் இஸ்ரேலும் சிவப்பு கோட்டை தாண்டிவிட்டன. இதற்கான விலையை அவர்கள் கொடுத்தே ஆக வேண்டும். இந்த போர் ஈரானின் வாழ்வா சாவா என்ற போர் மட்டுமல்ல, இறுதி பழிவாங்கலுக்கான போர். நொதன்யாகு மற்றும் ட்ரம்பிற்கு நான் சொல்வது இதுதான்: நீங்கள் கெஞ்சும் அளவிற்கு வலிமை மிக்க அடிகளை உங்கள் மீது தொடுப்போம். இதை நாங்கள் விரைவில் காண்பீர்கள் என கூறியுள்ளார். ஈரானிலிருந்து இஸ்ரேலை நோக்கி ஏவப்பட்ட ஏவுகணைகளை அடையாளம் கண்டுள்ளதாகவும் தற்காப்பு அமைப்புகள் செயல்பாட்டில் இருப்பதாகவும் ஈரான் இன்று காலை முதல் மத்திய கிழக்கு முழுவதும் புதிய தாக்குதல் அலைகளை தொடங்கியுள்ளது. பல தலைநகரங்கள் மற்றும் முக்கிய நகரங்களில் வெடிப்பு சத்தங்கள் அவதானிக்கப்பட்டுள்ளன. ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை இஸ்ரேல் மற்றும் பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் தாக்குதலின் 6வது அலையை தொடங்கியதாக கூறியது என்று ஈரானின் அரை அதிகாரப்பூர்வ தஸ்னிம் செய்தி நிறுவனம் முன்னர் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் ஈரானிலிருந்து இஸ்ரேலை நோக்கி ஏவப்பட்ட ஏவுகணைகளை அடையாளம் கண்டுள்ளதாகவும் தற்போது அமைப்புகள் செயல்பாட்டில் இருப்பதாகவும் இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது. மத்திய மற்றும் தெற்கு இஸ்ரேல் முழுவதும் சைரன்களின் ஒலி கேட்ட வண்ணம் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்கள் மற்றும் காணாமலாக்கப்பட்டோர் விவகாரங்கள் தொடர்பில் எவ்வித அரசியல் தலையீடுமின்றி சட்டத்தின் அடிப்படையில் முறையான விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என்று நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்தார்.
நோர்வே நாடாளுமன்றத்தில் கடந்த வியாழக்கிழமை நடைபெற்ற விசேட விவாதத்தின் போது அந்நாட்டின் வெளிவிவகார அமைச்சர் ஸ்டெஃபன் பாரத் ஐடே இலங்கை நிலவரம் குறித்து ஆழ்ந்த கவலைகளை வெளியிட்டிருந்தார். குறிப்பாக வடக்கு கிழக்கில் நில அபகரிப்பு, இராணுவமயமாக்கல், வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் விவகாரம் மற்றும் செம்மணி புதைகுழி விவகாரத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான புதிய அரசு வெளிப்படையான விசாரணைகளை நடாத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். இதற்கு பதிலளிக்கும் வகையிலேயே நிதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார ஊடகங்களுக்கு விசேட விளக்கம் அளித்துள்ளார். செம்மணி, மனித புதைகுழி மற்றும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் விவகாரம் உள்ளிட்ட கடந்த கால பிரச்சனைகள் குறித்து சட்ட ரீதியான விசாரணைகள் துரிதப்படுத்தப்படும். இதில் அரசியல் தலையீடுகள் எவையும் இருக்காது. உண்மைகளை கண்டறிந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுப்பதில் தேசிய மக்கள் சக்தி அரசு உறுதியாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இராணுவத்தின் வசமுள்ள மக்களின் காணிகள் படிப்படியாக விடுவிக்கப்படும். மக்களின் நிலங்களை ஆக்கிரமிக்கும் நோக்கம் எமது அரசுக்கு இல்லை. இராணுவமயமாக்கல் தொடர்பான கவலைகளுக்கு செயல்முறை ரீதியான தீர்வுகளை எட்டப்படும் என வடக்கு கிழக்கில் மதத்தலங்கள் தொடர்பாக நிலவும் சர்ச்சைகள் மற்றும் மனித உரிமைகள் மீதான கட்டுப்பாடுகள் குறித்து அரசு விசேட கவனம் செலுத்தி வருகின்றது. அனைத்து இன மக்களும் இவ்வித அச்சமுமின்றி தமது மதங்களை பின்பற்றுவதற்கான சமத்துவமான சூழல் மற்றும் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும் என அவர் குறிப்பிட்டார். இலங்கை இந்திய மீனவர்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் நோக்கில் எதிர்வரும் மே மாதம் தாம் தமிழகத்திற்கு விஜயம் செய்ய உள்ளதாக கடற்தொழில் மற்றும் நீர்வள அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார். அதேவேளை இந்திய மீனவர்கள் இழுவை படகு மீன்பிடி முறைக்கு இலங்கை கடற்பரப்பில் ஒருபோதும் அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். புனித கச்சதீவு அந்தோனியார் ஆலய வருடாந்த திருவிழா நேற்று சனிக்கிழமை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் கலந்து கொண்ட இந்திய நாட்டு படகு மீனவர்கள் சங்கம் மற்றும் தமிழக கடல்சார் சங்க பிரதிநிதிகள் அமைச்சருக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவித்ததுடன் இரு நாட்டு மீனவர் பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வு காண கோரி மகஜர் ஒன்றையும் கையளித்துள்ளனர். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் விவகாரத்தில் பேராயர் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை தற்போது மௌனம் காப்பது ஏனென்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கேள்வி எழுப்பியுள்ளது. அக்கட்சியின் முக்கியஸ்தரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான திஸ்ஸ குட்டியராச்சி இது குறித்து ஊடகங்களிடம் மேலும் தெரிவிக்கையில், உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனதான் நடத்தியது என்பது போன்று ஒரு பிம்பத்தை உருவாக்க தற்போது முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. 30 வருட கால போரை வெற்றிகரமாக முடிவுக்கு கொண்டு வந்த தலைவரை கொண்ட எமது கட்சிக்கு குண்டுகள் வைக்க வேண்டிய எந்த ஒரு தேவையும் கிடையாது. தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியை கண்டறிந்து கைது செய்வோம் என்று தேசிய மக்கள் சக்தியினர் மேடையில் முழக்கமிட்டனர். தற்போது அரசு இந்த வாக்குறுதியை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். எமது ஆட்சி காலத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கோரி பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை வீதியில் இறங்கி போராடினார். ஆனால் புதிய அரசு பதவியேற்ற பிறகு அவர் மௌனமாக இருக்கின்றார். பேராயர் மீண்டும் வீதிக்கு வந்து தாக்குதலின் பின்னணியில் உள்ள உண்மையான சூத்திரதாரிகளை கண்டுபிடிக்குமாறு இந்த அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும். மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளின்படி விசாரணைகளை தீவிரப்படுத்தி உண்மை குற்றவாளிகளை அரசு வெளிப்படுத்த வேண்டும் என்றும் அவர் இதன் போது வலியுறுத்தியுள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஈரானின் உச்ச தலைவர் காமெனி படுகொலை, 40 நாள் தூக்கம் அனுஷ்டிப்பு. ஈரானால் ஏவப்பட்ட ஏவுகணைகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இஸ்ரேலிய ராணுவம் தெரிவிப்பு. மனித உரிமை மீறல்கள் குறித்து முறையான விசாரணை நடக்கும். நீதி அமைச்சர் ஹர்ஷன உறுதி. இழுவை படகுகளுக்கு ஒருபோதும் இடமில்லை. தமிழக மீனவர் பிரதிநிதிகளிடம் அமைச்சர் சந்திரசேகர் திட்டவட்டம். ஈஸ்டர் தாக்குதலுக்கு நீதி கோரி அன்று வீதியில் இறங்கிய பேராயர் இன்று அங்கே. மொட்டு கட்சி பகிரங்க விமர்சனம். இத்துடன் ஈரோத்தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி.